வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்து வருகிறோம். 11வது பாடமாக 7 கடைசி வாதைகளை குறித்து ஆராய இருக்கிறோம். ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும். கடந்த வாரத்தில் வாட்ஸ்அப் செய்திகளை அப்படியே நம்பலாமா என்கிற கேள்விக்கான ஒரு பதிலை கொடுத்திருந்தேன். நம்பக்கூடாது என்று சொல்லியிருந்தேன். அதை பற்றி பேசும்போது பாட புத்தகத்தில் சபை பெயர் இல்லை என்கிற ஒரு பிரச்சனையை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருந்ததை குறிப்பிட்டேன். அநேகர் என்னை தொடர்பு கொண்டு அதற்கெல்லாம் வருத்தப்படாதீர்கள் என்று சொன்னீர்கள். எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. சொல்லாதவர்களும் இருப்பீர்கள். அவர்களுக்காக நான் சொல்கிறேன். நான் இதை குறித்து கவலைப்படவே இல்லை. ஏனென்றால் எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த கருத்தை எழுதியவரை பற்றி கூட நான் ஒன்றும் குறிப்பிடவில்லை. அதை அப்படியே நம்பி அடுத்தவர்களுக்கு அனுப்புவது தவறு என்று மாத்திரம்தான் சொன்னேன். அதை மாத்திரம் சொல்லவில்லை. நமக்கு ஆதரவாக இருப்பது போன்று தெரிகிற செய்திகளையும் கூட நாம் உடனடியாக நம்பிவிடக்கூடாது என்பதற்கான ஒரு உதாரணத்தையும் சொன்னேன். நான் சொல்ல வந்த கருத்தை தெளிவாக சொல்லவில்லையோ என்கிற எண்ணம் எனக்கு உண்டாகிறது. இன்னமும் தெளிவாக நான் பேச வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இதுபோன்ற கருத்துகள் பொதுவாக என்னை பாதிப்பது இல்லை. ஆனால் அதை நம்புகிறவர்களை நிச்சயமாகவே பாதிக்கிறது. புத்தகத்தில் பெயர் இருந்ததா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை. ஆனால் திருவசனங்களுக்கான விளக்கம் சொல்லும்போது கூட வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ அல்லது பெரியவர் ஒரு பேசினாலோ அதை அப்படியே நம்பிவிடுவது என்கிற பழக்கத்திலிருந்து நாம் விடுபட்டாக வேண்டும். அதற்காகத்தான் அவற்றையெல்லாம் குறிப்பிட்டேன். ஒருவர் சொன்னால் இன்னார் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்கிற எண்ணம் நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடாது. அது இந்த பிரசங்கத்திற்கு கூட பொருத்தமானது தான். சொல்வது சரிதானா இல்லையா என்பதை வேதாகமத்தை வைத்து ஆராய்கிற பழக்கம் நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். புத்தகத்தில் பெயர் இல்லை என்று செய்தி அனுப்பியவர் கூட வேறு யாரோ சொன்ன ஒரு செய்தியை அவ்வாறு எழுதியிருக்கலாம். அவர் மேல் கூட தவறு இல்லாமல் இருக்கலாம். பிரச்சனை நம்புவது சரியா என்கிற கேள்விதான். மற்றவர் சொல்வதை அப்படியே நம்புவதற்கு நாம் மறுக்க வேண்டும். வேதம் என்ன சொல்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து வேதாகமம் சொன்னால் நாம் நம்ப வேண்டும், இல்லை என்றால் நம்பக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்திற்குள்ளாக நீங்கள் வரும்படியாக உங்களிடத்தில் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். தேவன் நல்லவர் என்பதை நாம் சொல்லிவிட்டு நாம் ஜெபிப்போம். தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, உங்களுடைய இரக்கத்தை வேதாகமத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்து வருகிறோம். ஆனாலும் உங்களுடைய இரக்கங்களும் கிருபைகளும் எங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுக்குகிறவர்களை குறித்து தேவரீர் என்ன செய்ய முடியும்? திருந்துவதற்கு கொஞ்சமாவது மனம் இருந்தால் அவர்களை திருத்துவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, திருந்த மறுக்கிறவர்களை நீர் ஒன்றும் செய்ய முடியாது என்பதைத்தான் இந்த வாரத்தில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஆனாலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் இந்த பிரச்சனையும் குறித்து கவலைப்படாமல் அவரை முழுவதுமாக நம்பலாம், அந்த நம்பிக்கையோடு சந்தோஷமாக இருக்கலாம் என்பதை தேவரீர் எங்களுடைய மனதிலே உணர்த்தியறல வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். மால்டவா என்ற ஒரு நாடு இருக்கிறது. 7 சபைகளை குறித்து படித்தோம் அல்லவா? அந்த 7 சபைகள் இருக்கிற சின்ன ஆசியாவிற்கு வடபகுதியில் இந்த மால்டவா என்கிற நாடு இருக்கிறது. கருங்கடலுக்கு சற்று வட மேற்கிலே அது இருக்கிறது. அந்த நாட்டிலே எஸ்டிஎஸ் சபை தொடங்கி 110ஆம் ஆண்டு விழா நடத்திய போது அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து ஆர்தர் ஸ்டீல் என்கிற போதகர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அந்த விழாவிற்கு சபை விசுவாசிகளும் அரசு அதிகாரிகளும் வந்திருந்தார்கள். அரசு உயர் அதிகாரி ஒருவர் பேசிய போது இந்த சம்பவத்தை சொன்னார் என்று குறிப்பிடுகிறார். 10 வயது சிறுவன் ஒருவன் ஒரு கடிதம் எழுதினான். ஆண்டவரே,
எங்கள் வீட்டிற்கு பணம் தேவையாக இருக்கிறது, 100 லே வேண்டும். லே என்பது மால்டவா நாட்டின் பணம். எனக்கு 100 லே வேண்டும், அனுப்பி வையுங்கள் என்று ஒரு கடிதம் எழுதி முகவரி பகுதியில் கடவுளுக்கு என்று எழுதி தபால் பெட்டியிலே சேர்த்து விட்டான். தபால் நிலையத்தில் அதை என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதில் யோசித்து பார்த்தார்கள். சரி, நாம் இதை பாராளுமன்றத்திற்கு அனுப்பிவிடுவோம் என்று பாராளுமன்றத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். பாராளுமன்றத்தில் அதை வாசித்த அதிகாரி பாராளுமன்றம் கூடிய போது இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்று வாசித்தார். அதை பார்த்தவர்கள் கேட்டவர்கள், ஒன்று செய்வோம், அவனுக்கு ஒரு 10 லே அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி அரசாங்கத்திலிருந்து 10 லே அனுப்பி வைத்தார்கள். கொஞ்ச நாள் ஆயிற்று. மறுபடியும் கடிதம் எழுதினான். இந்த கடிதத்தில் நான் உங்களுக்கு 100 லே வேண்டும் என்று கடிதம் எழுதியிருந்தேன். பாராளுமன்றத்திலிருந்து 10 லே தான் அனுப்பினார்கள். இப்போதும் எனக்கு பணம் தேவையாக இருக்கிறது. இப்போது அனுப்புவதென்றால் நீங்கள் நேரடியாக தந்து விடுங்கள். பாராளுமன்றத்தில் கொடுத்தால் அவர்கள் 90 லே எடுத்துக்கொண்டார்கள் என்று அவன் எழுதியிருந்தான். இந்த சம்பவத்தை அந்த அதிகாரி இந்த கூட்டத்திலே குறிப்பிட்டார். ஆண்டவர் எப்படியாக உதவி செய்வார் என்கிற நம்பிக்கை 10 வயது சிறுவனுக்கு இருக்கிறதையும், கேட்டபடி அப்படியே தருவார் என்கிற எண்ணம் அவனுக்கு இருந்ததையும் அவர் குறிப்பிடுகிறார். அந்த பையன் எழுதியிருந்த ஒரு வார்த்தை மிகவும் முக்கியமானது, எனக்கு நேரடியாக அனுப்புங்கள். ஆனால் தேவன் இப்படி நேரடியாக எல்லாருக்கும் செய்வது இல்லை. நமக்கு ஒன்று வேண்டும் என்று கேட்டால் நம்முடைய கூரையை பீத்து கொண்டு நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கத்தக்கதான பொருட்களை நமக்கு போடுவதில்லை. ஆட்கள் மூலமாகத்தான் செய்கிறார். அப்படி ஆட்கள் மூலமாக செய்யப்படுகிறதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மனது நமக்கு இருக்கும் என்றால் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் புரிந்திருப்போம். ஆனால் பல சமயங்களிலே நான் தான் எல்லாம் செய்கிறேன், என்னுடைய திறமை, என்னுடைய வலிமை இதை சாதிக்கிறது என்று மனிதன் நினைப்பதினாலே தேவனை தேடுவதில்லை, தேவன் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதும் இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அக்கறையோடு கவனித்து வருகிறார் என்பதை முதலில் நாம் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதொரு வாழ்க்கையாக இருக்காது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் ஆராயும்போது ஆசரிப்பு கூடாரத்தின் சில காட்சிகள் அங்கே வருகின்றன என்பதையும், அதற்கும் அந்த காட்சிக்கு பிறகு வருகிற செய்திக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதையும் மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்தி வருகிறோம். 7 சபைகளுக்கான செய்தியை சொல்வதற்கு முன்னராக 7 குத்துவிளக்குகளையும், குத்துவிளக்குகளுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து உலாவி வருவதாகவும் காட்சி காட்டப்பட்டது. சபைகளுக்கு மத்தியில் தேவன் உலாவி வருகிறார், சபைக்கு தேவையான ஆலோசனைகளை அவர் கொடுத்து வருகிறார் என்பதை இந்த காட்சி நமக்கு காட்டுகிறது. 7 முத்திரை செய்திகளை சொல்வதற்கு முன்னராக தகன பலிபீட காட்சியை ஆண்டவர் காண்பித்தார். அங்கே நடக்கிற அந்த ஒப்புரவாகுதலின் செய்தியை உலகத்திற்கு திருச்சபை எடுத்து செல்ல வேண்டும் என்பதை 7 முத்திரை செய்தியை காட்டுகிறது. 7 எக்காலத்திற்கு முன்னராக தூபபீடத்தை காண்பித்தார். தூபபீடத்தை சுற்றி இருக்கிற தேவதூதர்கள் மனிதரோடு ஒப்புரவாகத்தக்கதாக தேவன் செய்கிற செயல்களை அந்த 7 எக்கால செய்திகள் நமக்கு காட்டுகின்றன. 12ஆம் 13ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடக்கிற போராட்டத்தின் மையக்கருத்தை நாம் பார்க்கிறோம். அதை காட்டுவதற்கு முன்னராக உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவர் காண்பித்தார். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருக்கிற மன்னா, ஆரோனின் தொழில்த்த கோல், 10 கற்பனை எதை சுட்டி காட்டுகிறதோ அது சம்பந்தமான நிகழ்ச்சிகளை இந்த போராட்டத்தில் நாம் பார்க்க முடிகிறது. 14ஆம் அதிகாரத்தில் மேஜை சுட்டி காட்டுகிற, சமூகத்து அப்போ மேஜை சுட்டி காட்டுகிற 144,000 பேரை நாம் பார்க்கிறோம். அந்த 144,000 பேரை ஆயத்தம் செய்கிற செய்தி என்ன என்பதை 14ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியில் பார்க்கிறோம். இப்போது 7 வாதைகளை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். 7 எக்காலங்கள் ஊதப்பட்ட போது என்ன சம்பவம் நிகழ்ந்தன என்பதை முந்தின அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எக்காலம் ஊதிய போது என்ன சம்பவங்கள் நிகழ்ந்தன என்று அந்த சம்பவங்களை நாம் விரிவாக பார்க்கவில்லை. அதே போல்
இந்த 7 வாதைகளின் போது நடக்கிற எல்லா சம்பவங்களையும் நாம் விரிவாக பார்க்க போவது இல்லை. ஆனால் இந்த எக்காலங்களுக்கும் 7 வாதைகளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 7 வாதைகளை ஊற்றுகிற 7 தூதர்கள் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்தில் இருந்து வெளியே புறப்பட்டார்கள் என்று வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம் சொல்கின்றது. 7 வாதைகள் ஊற்றப்படும் போது என்னவெல்லாம் நடக்கும், எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை நாம் ஆணித்தரமாக பேசக்கூடாது என்பது நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். ஏனென்றால் உலக வரலாற்றையும் தீர்க்க தரிசனங்களையும் நாம் படித்து பார்த்தால் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிய பிறகுதான் இது இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்று உறுதியாக சொல்ல முடிகிறது. ஒரு சில வசனங்களின் அடிப்படையில் இப்படி நடக்கப் போகிறது என்று எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பல சமயங்களில் தேவனை நம்புகிற பக்திமான்கள் கூட தவறான விளக்கங்களையே சொல்லியிருக்கிறார்கள். நடந்து முடிந்த பிறகுதான் சரியான விளக்கத்தை அவர்களால் சொல்ல முடிந்திருக்கிறது. எனவே தீர்க்க தரிசனங்களானது நடக்கப் போகிறது என்ன என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படவில்லை. அப்படி அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. என்ன நடக்கப் போகிறது என்பதை தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயமும் முன்பே சொல்லிவிடுவது இல்லை. தேவையான நேரத்தில் அதற்கான விளக்கம் புரியலாம். ஆனால் அதற்கு முன்னராகவே எல்லாவற்றையும் தேவன் நமக்கு சொன்னதாக நாம் நம்பக்கூடாது. ஏனென்றால் தேவன் அப்படி செய்வது இல்லை. தீர்க்க தரிசனத்தின் ஒரு நோக்கத்தை குறித்து பேசும்போது யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். தன்னை ஒருவன் காட்டிக் கொடுக்கப் போகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார் என்பது சீஷர்களுக்கு தெரியவில்லை. காட்டிக் கொடுக்கப் போகிறவன் இவனா அவனா என்று ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனாலும் இயேசு வெளிப்படையாக பெயரை சொல்லவில்லை. அந்த சமயத்திலே ஒன்றை அவர் சொல்லுகிறார். அந்த வசனம் நமக்கு மிகவும் முக்கியமானது. யோவான் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் நிறைவேறும்போது இதை சொன்னவர் தேவன் சொன்னபடி நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். மற்றபடி நிறைவேறுவதற்கு முன்னராக எல்லாவற்றையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. தானியேலிடத்தில் தானே இந்த வார்த்தை சொல்லப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அத்தனை தரிசனங்களை பதிவு செய்திருக்கிற தானியேல் இது எனக்கு புரியவில்லையே என்று ஆண்டவரிடத்தில் கேட்டபோது உனக்கு அது தேவையில்லை என்று சொல்லிவிடுகிறார். தேவையானவர்களுக்கு தேவையான சமயத்தில் அது புரியும். பொதுவாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசை நடக்கப் போகிறது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகும். அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக தேவன் இதை சொல்லவில்லை. தேவனுடைய விருப்பமெல்லாம் எது நடந்தாலும் அது சம்மதம் என்று சொல்லி தேவனை முழுவதுமாக நம்புகிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட மாற்றம் நம்மில் நிகழத்தக்கதாக தேவன் கிரியை செய்து வருகிறார். என்ன நடந்தாலும் நமக்கு கவலை இல்லை. தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதை எப்போதுமே நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். இந்த எக்காலங்களுக்கும் வாதைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாம் எக்காலம் ஊதப்பட்ட போது எந்த இடம் பாதிக்கப்பட்டது, முதலாம் வாதை ஊற்றப்பட்ட போது எந்த இடம் பாதிக்கப்பட்டது என்பதை இந்த 2 வசனங்களை ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தல் 8:7 இவ்வாறு வாசிக்கிறோம். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. முதலாம் தூதன் எக்காலம் ஊதிய போது பூமியிலே ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான் என்று முதல் வாதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம். இந்த 2லுமே பூமி பாதிக்கப்பட்டது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதே போல் ஒவ்வொரு எக்காலத்தையும் ஒவ்வொரு வாதையையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
இந்த இரண்டிலுமே முதல் பாதிப்பு பூமி, இரண்டாவது பாதிப்பு சமுத்திரம், மூன்றாவது ஆறு நீரூற்று, நான்காவது சூரியன், ஐந்தாவது மிருகத்தின் சிங்காசனம், 6 ஐபிராத் நதி, 7 உலகம் முழுவதிலும். இந்த வார்த்தைகளை நீங்கள் வேதாகமத்தை ஒப்பிட்டு கண்டுகொள்ளுங்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் பார்க்க முடியும். எக்காலங்கள் ஊதப்பட்ட போது ஏற்பட்ட பாதிப்பு 1/3 மனுஷர் என்று குறிப்பிட்டிருக்கோம். வாதையினாலே எல்லோரும் பாதிக்கப்பட இருக்கிறார்கள். எனவே எக்காலம் ஊதப்பட்ட போது பூமியில் வாழ்ந்த எல்லா மனிதர்களுக்கும் பாதிப்பு இல்லை. ஆனால் வாதை ஊற்றப்பட்ட போது எல்லா மனிதர்களுக்கும் பாதிப்பு இருந்திருக்கிறது. எக்காலம் ஊதப்பட்ட போது யுத்தம் எந்த பகுதியை பாதித்ததோ அல்லது யாரை பாதித்ததோ அதே விதமாக கலசங்களிலிருந்து வாதை ஊற்றப்பட்ட போதும் பாதிக்கப்படுவார்கள் என்று நாம் யூகிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது நடக்கும்போது நாம் தெளிவாக அதை அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு 6ஆம் வாதையின் சமயத்தில் நடந்த ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் ஆராய இருக்கிறோம். ஏனென்றால் அர்மகெதோன் யுத்தம் என்பது பலராலும் பலவிதமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த யுத்தம் சம்பந்தமான வசனங்கள் சொல்லுகிற கருத்தை மாத்திரம் நாம் பார்ப்போம். அது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் சற்று யோசித்து பார்ப்போம். வெளிப்படுத்தல் 16:12 இவ்வாறு வாசிக்கிறோம். சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி ஐபிராத் நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்கள் என்று சொல்லியிருக்கிறதே, கிழக்கே இருந்து வரப்போகிற ராஜாக்கள் யார்? மத்திய 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இயேசுவானவர் இந்த பூமிக்கு வரும்போது அவர் கிழக்கே இருந்து வருவதாக நமக்கு தெரியும். பூமிக்கு வெளியே இருந்து வளிமண்டலத்துக்குள்ளாக எந்த ஒரு பொருள் பிரவேசித்தாலும் அது நமக்கு கிழக்கே இருந்து வருவது போல்தான் தெரியும். ஏனென்றால் பூமியின் சுழற்சி அப்படி இருக்கிறது. கிழக்கே இருந்து வருகிற ராஜாக்கள் என்பது பரலோகத்திலிருந்து இயேசுவும் அவருடைய தூதர்களும் இந்த பூமிக்கு வருகிறதை சுட்டிக்காட்டுகிறது. அவர் வருவதற்கு சற்று முன்னராக இந்த பூமியில் என்ன நடக்கும் என்பதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். ஐபிராத்து நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. தண்ணீர் என்பது ஜனங்களை குறிக்கும் என்று வெளிப்படுத்தல் 17:15 வாசிக்கிறோம். அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். தண்ணீர் வற்றி போயிற்று என்பது இதுவரைக்கும் ஜனங்கள் இந்த வேசிக்கு கொடுத்த ஆதரவை விலக்கிக் கொள்வார்கள் என்பது புரிகிறது. வெளிப்படுத்தல் 17:16 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். மிருகத்தின் மேலே கண்ட 10 கொம்புகள் என்பது 10 ராஜ்யங்களை சுட்டி காட்டுகிறது. அவர்கள் பாபிலோனுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இப்போது அவர்கள் எதிராக திரும்புகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தல் 17:16 நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எதிராக திரும்பியதை தடுக்க தகுந்த விதத்தில் சாத்தான் முயற்சி எடுக்கிறான். அந்த முயற்சியை குறித்து வெளிப்படுத்தல் 16:13 சொல்கிறது. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். வலுசர்ப்பம், மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி என்ன என்பதை நாம் ஏற்கனவே ஆராய்ந்திருக்கிறோம். இந்த உலகின் எல்லா இயக்கங்களிலும் இருந்தும் அசுத்தாவிகள் புறப்பட்டு மனிதரை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கின்றன. அந்த ஆவிகள் என்ன என்பதை குறித்து வெளிப்படுத்தல் 16:14 வாசிக்கிறோம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டிச் சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. இந்த கடைசி நாட்களில் அற்புதங்களை நாம் முழுவதுமாக நம்பக்கூடாது என்பதை
வேதாகமம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தவறான செய்திகள் மூலமாக நம்மை ஏமாற்றுவது போல இந்த அற்புதங்கள் மூலமாகவும் சாத்தான் உலக மக்களை ஏமாற்றி வருகிறான். அற்புதங்கள் எங்கே நிகழ்கின்றன என்று தேடி ஓடுகிறதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. ஒன்றில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். தேவ வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் இந்த நாட்களில் வந்திருக்கிறது. வேதாகமம் மக்கள் கையில் இருக்கிறது. ஆனால் வேதாகமம் என்ன சொல்கிறது என்பது எவருக்கும் புரிவது இல்லை. நம்முடைய வேலை இந்த வசனங்களுக்கு சரியான விளக்கத்தை சொல்லுவது தானே தவிர அற்புதங்களை செய்வது அல்ல. அற்புதங்களின் மூலமாக மக்களை மாற்றிவிடலாம் என்ற எண்ணம் இருக்கும் என்றால் அந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இயேசுவானவர் கூட அற்புதங்களை செய்து அந்த அற்புதங்களினாலே மக்கள் மாறியதாக தெரியவில்லை. அற்புதங்கள் செய்தபோது அந்த அற்புதங்களைத்தான் தேடினார்களே தவிர இயேசுவை அவர்கள் தேடவில்லை. கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்குவதற்கு அற்புதங்களை பயன்படுத்தியிருக்கலாம். கடைசி நாட்களிலே அற்புதங்கள் மூலமாக சாத்தான் உலக மக்களை ஏமாற்றுவதனால இந்த அற்புதங்களை குறித்து நாம் எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த அற்புதங்களை செய்து சாத்தான் என்ன செய்தானாம்? அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். பாபிலோனுக்கு வற்றி வருகிற ஆதரவை புதுப்பிப்பதற்காக அற்புதங்களை செய்து அந்த அற்புதங்களின் மூலமாக ஜனங்களை அர்மகெதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் என்று சொல்லுகிறது. இந்த அர்மகெதோன் என்கிற யுத்தமானது தேவனுடைய மகா நாளிலே நடக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனோடு அவர்கள் பண்ணுகிற யுத்தமாக இது காட்டப்படுகிறது. வெளிப்படுத்தல் 17:14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த யுத்தம் மனிதரோடு மனிதர் செய்கிற யுத்தம் அல்ல, ஆட்டுக்குட்டியானவரோடு மனிதர்கள் செய்கிற யுத்தம். இந்த யுத்தத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை வெளிப்படுத்தல் 17:14 வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். இன்னும் ஆண்டவரோடு செய்கிற யுத்தமாக இது காட்டப்படுகிறது. ஆண்டவரோடு யுத்தம் செய்வதற்கு சாத்தானுக்கு பலம் இருக்கிறதா? மனிதர்களுக்கு பலம் இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளோடு செய்கிற யுத்தம் தேவனோடு செய்கிற யுத்தமாகும். எனவே இவர்கள் தேவனோடு நேரடியாக மோதப் போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இந்த உலகத்தில் மோதுவார்கள். எனவே தேசங்களுக்கும் இடையே நடக்கிற யுத்தம் அல்ல இது. தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கத்தக்கதாக சாத்தானின் பிள்ளைகள் எடுக்கிற முயற்சியாகும் இது. ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் என்று சொல்லியிருக்கிறதே என்று நீங்கள் யோசிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளோடு யுத்தம் செய்யும்போது தேவன் அவர்கள் தம்மோடு யுத்தம் செய்வதாகத்தான் கருதுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கத்தக்கதாக சவுல் புறப்பட்ட போது என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று இயேசு கேட்கவில்லையா? அதே போன்ற ஒரு யுத்தம்தான் இந்த யுத்தம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனால் அந்த யுத்தத்தில் ஆட்டுக்குட்டியானவர் ஜெயிப்பார் என்று சொல்லியிருப்பதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெற்றி கிடைக்கும் என்கிற நிச்சயமும் இருக்கிறது. இந்த யுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் சற்று பார்ப்போம். இந்த 3 ஆவிகளும் அர்மகெதோன் என்ற இடத்துல கூட்டி சேர்த்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் அர்மகெதோன் என்கிற இடம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. மெகிதோ சமவெளி என்று ஒரு சமவெளி இருந்தது. இது மத்திய தரைக்கடலுக்கும் யோர்தான் நதிக்கும் இடையில் கலிலேய கடலுக்கு சற்று தென்மேற்கே அமைந்திருந்தது. அர்மகெதோன் என்கிற வார்த்தைக்கு அருகில் இந்த மெகிதோ என்கிற வார்த்தை மாத்திரம்தான் வருகிறது. அர்மகெதோன் என்கிற வார்த்தையை கூட அர் கூட்டல் மெகதோன் என்று பிரிக்கலாம். அர் என்றால் மலை, அர்மகெதோன் என்றால் மெகிதோ மலை என்று சொல்லலாம். மெகிதோவுக்கு அருகே என்ன மலை இருக்கிறது என்று பார்த்தால் 3 மலைகள் இருப்பது தெரிகிறது. ஒன்று கர்மேல் மலை, இன்னொன்று தாபோர் மலை, இன்னொன்று மோரேமேடு.
அங்கே ஏதாவது பிரச்சனைகள் நிகழ்ந்ததா? தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய எதிரிகளுக்கும் இடையில் யுத்தம் ஏதாவது நிகழ்ந்ததா என்று நாம் சம்பவங்களை பார்த்தோம் என்றால், அந்த சம்பவங்கள் அர்மேகதோன் யுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும் அதன் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக கர்மேல் மலையின் மேல் நடந்த ஒரு யுத்தத்தை பார்ப்போம். அங்கே 2 இராணுவங்கள் மோதவில்லை. ஒரு தீர்க்கதரிசியோடு கூட 850 கள்ள தீர்க்கதரிசிகள் மோதுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. அங்கே தொழுகை யாருக்கு என்கிற கேள்விக்கான பதிலானது கண்டுபிடிக்கப்படுகிறது. மெய்யான தேவனை தொழுவதா, சூரியனை தொழுவதா என்பது தான் கேள்வி. சொல்றியா? ஆகாப் ராஜாவின் காலத்தில் அவருடைய மனைவி ஏசபேல் மூலமாக இஸ்ரவேல் தேசத்திலே சூரிய வணக்கம் புகுத்தப்படுகிறது. சூரியனையும் சந்திரனையும் வணங்குகிறவர்கள் அங்கே பெருகினார்கள். இவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக எலியா தீர்க்கதரிசி மழை பெய்யக்கூடாது என்று ஜெபிக்கிறார். 3.5 ஆண்டுகள் மழை பெய்யாமல் இருக்கிறது. அதனாலே தேசம் மிகவும் வாடுகிறது. அந்த சூழ்நிலையில் 3.5 ஆண்டுகள் முடியும் போது எலியா தீர்க்கதரிசி ஆகாபை சந்திக்கிறார். ஆகாபும் எலியாவும் சந்தித்த போது ஆகாபிடம் எலியா, உன்னுடைய பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் நீ அழைத்து வா என்று சொல்கிறார். பாகால் என்பது சூரிய கடவுள், தோப்பு விக்கிரகம் என்பது சந்திர கடவுள். சூரியனையும் சந்திரனையும் வணங்கிய 850 பூசாரிகளை அழைத்து வரும்படியாக சொல்கிறார். அவ்வாறு இவர்கள் கர்மேல் மலைக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். கர்மேல் மலையானது மெகிதோ சமவெளியின் வடமேற்கில் இருக்கிறது. அந்த மலையில் எலியாவும் அந்த 850 தீர்க்கதரிசிகளும் சந்திக்கிறார்கள். எலியா அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பலியிடுங்கள், நானும் பலியிடுகிறேன். அந்த பலிக்கு தீ வைப்பது நான் செய்யக்கூடாது. உங்கள் தேவன் தேவனாக இருந்தால் அந்த பலியை அக்கினியின் மூலமாக அந்த தேவன் ஏற்றுக்கொள்ளட்டும். அப்படி இல்லை என்றால் நான் பலியிடுகிறேன், என்னுடைய பலியை அவர் ஏற்றுக்கொள்வார், நாம் செய்து பார்ப்போம் என்று சொல்லி அங்கே ஒரு வித்தியாசமான யுத்தம் ஒன்று துவங்கப்படுகிறது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் தங்கள் கடவுளுக்காக பலியிட்டு ஆடினார்கள். தங்களை துன்படுத்தவும் கூட செய்தார்கள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்று வேதாகமம் சொல்கிறது. அதன் பிறகு கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு எலியா பலியிடுகிறார். அங்கே ஏதோ ஒரு தந்திர நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொல்லக்கூடாது என்பதற்காக பலியின் மேலே தண்ணீரை ஊற்றுகிறார்கள். பலிபீடத்தை சுற்றிலும் ஒரு வாய்க்கால் வெட்டியிருக்கிறார்கள். வாய்க்கால் தண்ணீரால் நிரம்புகிறது. அதற்கு பிறகு அவர் ஜெபிக்கிறார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை பட்சித்து போட்டது. உண்மையான தேவன் கர்த்தர்தானா அல்லது பாகாலா என்கிற கேள்விக்கான பதில் அங்கே கிடைத்தது. கர்த்தரே தேவன் என்பது அங்கே நிரூபிக்கப்பட்டது. இதை எதற்காக அவர் செய்கிறார்? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் மக்களை பார்த்து தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லி இந்த அற்புதத்தை அங்கே நடத்தி காண்பிக்கிறார். தொழுகை யாருக்குரியது, தேவனுக்குரியதா என்பது தான் பிரச்சனை. நீங்கள் என்ன தீர்மானிக்கப் போகிறீர்கள்? கர்த்தரை உங்கள் தேவனாக ஏற்றுக்கொண்டு அவரையே முழு மனதோடு பின்பற்றப் போகிறீர்களா, அல்லது நம்மை தேவனாக வைத்து நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் தான் முக்கியம் என்று நம்மையே பின்பற்றப் போகிறீர்களா? பல சமயங்களிலே இந்த கடைசி காலத்தில் தேவனை நம்புவதை விட நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய திறமையையும் நம்மை சுற்றி இருக்கும் ஆட்களையும் நம்புவது தான்
எளிதாக இருக்கிறது. இந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கப் போகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த யுத்தத்தில் நமக்கு ஒன்று காட்டப்படுகிறது. தொழுகை தேவனுக்கே உரியது, தேவனை வெல்ல எவராலும் முடியாது என்பது நிரூபிக்கப்படுகிறது. அர்மகெதோன் யுத்தத்திலும் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எதிராக சாத்தானுடைய பிள்ளைகள் என்ன செய்தாலும் இறுதி வெற்றி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கே என்பதை இந்த சம்பவம் நமக்கு உறுதி செய்கிறது. இரண்டாவதாக, தாபோர் மலை என்கிற இடத்திலும் ஒரு யுத்தம் நடைபெற்றது. பாராக் என்கிற இஸ்ரவேலின் தளபதிக்கும் ஆயுத பலம் மிகுந்த கானானியருக்கும் இடையே நடந்த யுத்தம் இது. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களிலே இவ்வாறு வாசிக்கிறோம். ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். ஆயுத பலம் மிகுந்தவனாக இந்த யாபீன் என்னும் ராஜா இருந்தார். இந்த யாபீன் என்னும் ராஜாவுக்கு சிசரா என்ற படைத்தலைவன் இருந்தான். அவனுடைய தலைமையின் கீழாக இஸ்ரவேலை இவர்கள் மிகவும் பாதித்து வந்தார்கள். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார். அவர்கள் மனம் வருந்தி தங்களுடைய பாவங்களுக்காக வேதனைப்பட்டு தேவனை தேடிய போது தேவன் அவர்களை விடுதலை செய்வதற்கு தீர்மானித்தார். தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக பாராக்கிடத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டது. 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய். அந்த மலை அருகில்தான் யுத்தம் நிகழ இருந்தது. தாபோர் மலை என்பது மெகிதோ சமவெளியின் வடகிழக்கில் இருந்தது. அந்த மலை அருகே அவர்கள் சென்றபோது சிசராவுக்கும் பாராக்குக்கும் யுத்தம் துவங்குகிறது. தீர்க்கதரிசியின் மூலமாக பாராக்கிடத்தில் சொல்லப்பட்ட செய்தியை பாருங்கள். நியாயாதிபதிகள் 4:14. அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். தேவனுடைய பிள்ளைகளோடு இந்த உலகம் யுத்தம் செய்யும்போது தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நம்பினால் அவர் அவருடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா? நாம் நம்முடைய ஆயுத பலத்தையும் நம்முடைய மாம்ச பலத்தையும் நாம் நம்பினால் தேவனுடைய உதவி நமக்கு எப்படி கிடைக்கும்? தேவனை நாம் முழுவதுமாக நம்பினால் நமக்கு இருக்கக்கூடிய அற்பமானதை வைத்து தேவனால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். வெறும் பட்டயத்தை வைத்துக்கொண்டு ரதங்களையும் சேனைகளையும் பாராக் வெற்றி அடைந்தான் என்றால் அந்த வெற்றி அவனுடைய திறமையினால் அல்ல, தேவனுடைய வல்லமையினால் கிடைத்தது. எதிரிகள் தங்கள் ஆயுத பலத்தால் உங்களை அழிக்க முடியாது. அவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் எவ்வளவு வல்லமையானவர்களாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் எப்போதும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு சிறிய சிறிய அனுபவங்களில் தேவனை நம்பி நாம் பழகவில்லை என்றால் பெரிய பிரச்சனை வரும்போது அர்மகெதோன் யுத்தத்தின் போது நாம் என்ன செய்ய போகிறோம்? பலத்த ஆயுதங்களை முறியடிக்கிற தேவன் நம்முடைய தேவன் என்பதை இன்றைக்கு உங்கள் அனுபவங்களிலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை அழித்து விடுவேன் என்று இந்த உலகத்தில் பலவான் யாராவது முயற்சி எடுக்கிறான் என்றால் அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அதற்கு எதிராக உங்கள் பலத்தை நீங்கள் காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் சரணடைந்து நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி பாருங்கள். அப்பொழுது வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் பார்க்க முடியும். தாபோர் மலையின் யுத்தம் நமக்கு அதைத்தான் காட்டுகிறது. மூன்றாவதாக மோரே மலையில் நடந்த யுத்தம். இந்த யுத்தத்தில் கிதியோனோடு கூட எண்ணிக்கையில் மிகுந்த மீதியானியர் போராடுகிறார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும்
சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவருடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலைப் போல திரளாயிருந்தது. பெரிய கூட்டம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நிற்கிறது. இன்றைக்கும் அது நடக்கலாம். உங்களுக்கு எதிராக அநேகர் ஒன்று கூடியிருக்கலாம். எத்தனை பேர் ஒன்று கூடினாலும் அத்தனை பேரையும் ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது. மீதியானியரின் பாளையம் கிதியோனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது என்று நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மோரே மேடு என்பது மெகிதோ சமவெளியின் தென்கிழக்கில் இருக்கிற மலையாகும். இந்த சண்டையில் 300 பேரை வைத்து கிதியோன் ஜெயித்ததாக வேதாகமம் சொல்லுகிறது. எண்ண முடியாத அளவிற்கு படைபலம் இருந்தது எதிரிகளுக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ 300 பேர்கள். எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் இருந்தாலும் தேவன் வெற்றி தருகிறவர் என்பதை இதில் நாம் கண்டுகொள்கிறோம். எனவே அர்மகெதோன் யுத்தம் இந்த 3 யுத்தங்களைப் போல் இருக்கும் என்பதனால்தான் அர்மகெதோன் என்கிற வார்த்தையை தேவன் பயன்படுத்தினாரோ என்னவோ தெரியவில்லை. இந்த உலகத்தில் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் தான் எண்ணிக்கையில் அதிகம். அவர்களிடத்தில்தான் வல்லமை அதிகமாகவும் இருக்கிறது. இந்த உலக வல்லமை அவர்கள் கையில் தான் அதிகம். அவர்கள் தொழுகை தவறான தொழுகையாக இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து எண்ணிக்கையில் மிகவும் கொஞ்சமாக, பலம் இல்லாதவர்களாக, ஆனால் தேவனை தொழுது கொள்கிற மக்களாக இருக்கக்கூடிய உண்மையான தேவனுடைய பிள்ளைகளின் மேல் இவர்கள் யுத்தம் தொடுக்கப் போகிறார்கள். வெற்றி தங்களுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் நினைக்கலாம். ஆனால் நிச்சயம் அவர்களுக்கு தோல்வி. தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி அடைவார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய வெற்றியில் பங்கு பெறுகிறவர்கள் யார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட தெரிந்து கொண்டவர்கள், அந்த அழைப்பிற்கு உண்மையாக வாழ்கிறவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். இந்த அர்மகெதோன் யுத்தத்தில் வெற்றி பெறுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், எந்த விதத்தில் வெற்றி கிடைக்கும் என்பதை ஆசரிப்பு கூடாரத்தின் காட்சி நமக்கு காட்டுகிறது. இந்த 7 வாதைகள் துவங்குவதற்கு முன்னராக தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி பெற்றவர்களாக கண்ணாடி கடல் அருகே நின்றார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 15:2 அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கு உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். மிருகம், அதன் சொரூபம், அதனுடைய நாமம், நாமத்தின் இலக்கம் ஆகியவற்றில் பாதிக்கப்படாமல் வெற்றி பெற்ற பிள்ளைகள் கண்ணாடி கடல் அருகே நின்றார்கள் என்று வெளிப்படுத்தல் 15:2 சொல்கிறது. அவர்கள் ஒரு பாட்டு பாடுகிறார்கள். 3ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் என்று சொன்னார்கள். தேவருடைய வழிகள் நீதியானவை, சத்தியமானவை என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் பாடின பாடல் அது. மோசேயின் அனுபவமும் ஆட்டுக்குட்டியானவரின் அனுபவமும் உடையவர்கள். இந்த 2 பேருக்கும் பொதுவான முக்கியமான அனுபவம் என்ன என்பதை நாம் தேடி பார்த்தால் ஒன்றை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. 10 கற்பனை கொடுத்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை செய்து வழிபட்ட போது அவர்களை அழித்து விடுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது மோசே தேவனிடம், என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும், அவர்களை மன்னித்துவிடும் என்று கெஞ்சுகிறான். மோசே மற்றவர்களுக்காக சாக முடியாது, ஏனென்றால் அவன்தானே பாவி.
ஆனாலும் அவனுடைய மனது மற்றவர்களுக்காக தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தது. அப்படிப்பட்ட மனதுடையவர்கள் இந்த 1,44,000 பேர் அவர்கள் கண்ணாடி கடல் அருகே நிற்கிறார்கள். அந்த அனுபவம் இருந்தால்தான் இந்த பாடலை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் 1,44,000 பேரை பற்றி சொல்லும்போது அவர்கள் தவிர வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு புதுப்பாட்டை பாடினார்கள் என்று சொல்லுகிறது. பாடலின் வரிகள் அல்ல, பாடலின் வரிகளை நம்முடைய அனுபவமாக நாம் உணர்ந்திருந்தால்தான் அந்த பாடல் நமக்கு புரியும். மோசையின் பாட்டு அப்படிப்பட்டது. மோசையால் சொல்ல முடிந்தது, என் பெயரை கிறுக்கி போடும், அவர்களுக்காக நான் சாக ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் யாருக்காக ஊழியம் செய்கிறீர்களோ அவர்களுக்காக உங்கள் உயிரையும் விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய உணர்வு பாதிக்கப்பட்டது என்பதற்காக மற்றவர்கள் மேலே கோபப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? ஊழியம் என்று நாம் வந்துவிட்டால் யாருக்காக நாம் ஊழியம் செய்கிறோமோ அவர்களுக்காக நம் உயிரையும் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் இது பொருத்தமான ஒன்று தான். இந்த பாடல் ஆட்டுக்குட்டியானவரின் பாடல் என்றும் சொல்லப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவர் மற்றவருடைய தண்டனைகளை உண்மையிலேயே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக மரித்தார். இந்த அன்பைத்தானே ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு புதிய கற்பனையை கொடுக்கிறேன் என்று சொன்னபோது அவர் சொன்ன கற்பனை என்ன? நான் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதிலும் மேலான அன்பு வேறு எதுவும் இல்லை. மோசே ஆட்டுக்குட்டியானவர் போல உங்கள் சிநேகிதருக்காக உங்கள் உயிரையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்பீர்களா? அந்த நிலை எப்படி வரும் என்பதைத்தான் கண்ணாடி கடல் சுட்டி காட்டுகிறது. கண்ணாடி கடல் என்பது என்ன என்பதை நாம் சுருக்கமாக பார்த்து விடுவோம். கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியை உண்டாக்கி அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக என்று யாத்திராகமம் 30:18 சொல்லுகிறது. இதுவரை ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த 5 பொருட்களை பார்த்தோம். 6வது பொருள் இந்த தொட்டி. அந்த தொட்டியிலே தண்ணீர் வார்த்து வைக்கப்பட்டிருக்கும். ஆசாரியர்கள் அந்த தண்ணீரினாலே தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவுவார்கள். அப்படி கைகளையும் கால்களையும் அவர்கள் கழுவவில்லை என்றால் அவர்கள் இறந்து விடுவார்கள். யாத்திராகமம் 30:20 சொல்வதை பாருங்கள். அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள். ஒரு ஆசாரியன் முதலாவதாக பதவி ஏற்கும்போது அவன் முழுவதுமாக இந்த தண்ணீரினால் குளிப்பாட்டப்படுவான். அதன் பிறகு ஆராதனைக்கு செல்லும்போது தன் கைகளையும் கால்களையும் அவன் கழுவ வேண்டியதாக இருந்தது. இந்த தொட்டி என்ன என்பதை நாம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 7:23 இந்த தொட்டியானது வெண்கல கடல் என்று அழைக்கப்படுகிறது. மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு தொட்டி இருந்தது. சாலமோன் ஆலயம் கட்டிய போது 11 தொட்டிகள் இருந்தன. 10 சிறு தொட்டிகளும் ஒரு பெரிய தொட்டியும் இருந்தன. இந்த பெரிய தொட்டி 12 காளைகள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. இந்த பெரிய தொட்டியை வெண்கல கடல் என்று அழைத்தார்கள். அந்த காலத்தில் வெண்கலம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த வெண்கல கடல் வேறு என்ன பெயரிலும் அழைக்கப்படலாம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். யாத்திராகமம் 38:8 மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த தொட்டி எவ்வாறு செய்யப்பட்டது என்பதை பற்றிய ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியை உண்டாக்கினான். தர்ப்பணம் என்பது முகம் பார்க்கும் கண்ணாடி. அக்காலங்களிலே முகம் பார்க்கும் கண்ணாடியானது உலோகத்தால் செய்யப்பட்டது. அருகில் இருக்கிற படத்தை பாருங்கள். இது வெண்கலத்தினால் செய்யப்பட்ட ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி.
இந்த கண்ணாடியிலே முகத்தை தெளிவாக பார்க்க முடியாது. அதனால்தான் நாம் கண்ணாடியில் பார்க்கிறது போல பார்க்கிறோம் என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது குறிப்பிடுகிறார். முகம் முழுவதும் தெளிவாக தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். பெண்கள் தங்கள் முகம் பார்ப்பதற்காக வைத்திருந்த இந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். அதை உருக்கித்தான் இந்த வெண்கல தொட்டி செய்யப்பட்டது. ஏன்னா வெண்கலமானது அந்த காலத்தில் கண்ணாடியாக பயன்பட்டது. வெண்கல கடல் என்பதை கண்ணாடி கடல் என்று சொல்லலாம். இந்த கண்ணாடி கடல் என்பது நாம் நினைப்பது போல தண்ணீர் உள்ள ஒரு கடல் அல்ல, தொட்டியைத்தான் சுட்டி காட்டுகிறது. இந்த தொட்டிக்கு அருகே வென்றவர்கள் நின்றார்கள், மற்றவர்கள் அழிந்து போனார்கள் என்பதைத்தான் 7 வாதைகளுக்கான செய்தி குறிப்பிடுகிறது. இந்த வாதைகளால் நாம் அழிக்கப்படாமல் நாம் தப்ப வேண்டும் என்றால் தொட்டியின் தண்ணீரினால் நாம் நம்மை கழுவி இருப்பது அவசியமாக இருக்கிறது. இந்த தண்ணீர் எதை சுட்டி காட்டுகிறது? யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும், உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார். இந்த தண்ணீர் எதை குறிக்கிறது? யோவான் 7:39, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தண்ணீர் என்று பரிசுத்த ஆவியானவரை சுட்டி காட்டுகிறார். தண்ணீர் எவ்வாறு வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறதோ அதுபோல் ஆவியானவர் நம்முடைய மனதை சுத்தமாக்குகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை அடிக்கடி நான் குறிப்பிடுவது உண்டு. இப்போது நினைத்து பாருங்கள், பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்போது அவர் தேவனுடைய அன்பை நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றுகிறார். இயேசுவானவர் சொன்னார் அல்லவா, நான் உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அந்த அன்பை ஆவியானவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாததை நாம் எப்படி கொடுக்க முடியும்? அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள் என்று யாத்திராகம் 30:20 வாசிக்கிறோம். அந்த கழுவுதல் எவ்வாறு நடக்கிறது என்பதை 1 கொரிந்தியர் 6:11 சொல்கிறது. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இயேசுவின் குணத்தை நாம் புரிந்து கொண்டு தேவனை நாம் சென்று அடையும் போது அவர் நம்மை தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறார். ஆவியானவர் நம்மை சுத்தமாக்குகிறார். தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று வெளிப்படுத்தல் 22:17 ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பை ஆவியானவர் தருகிறார் என்றும் அந்த வசனம் சொல்லுகிறது. நமக்கு விருப்பம் இருந்தால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய விருப்பத்தை நாம் எப்படி காட்டுவோம்? ஆண்டவரே, என்னால் முடியவில்லை, நீர் செய்ய வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்படைப்போம். என்னால் முடியும், நான் செய்து விடுவேன், எனக்கு திறமை இருக்கிறது என்று நாம் செயல்படும்போது நமக்கு வெற்றி கிடைப்பது இல்லை. தேவனை எந்த அளவிற்கு நாம் நம்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். 7 எக்காலங்கள் ஊதப்பட்ட போது இந்த பூமியில் எப்படிப்பட்ட பாதிப்புகள் 1/3 நிகழ்ந்ததோ அதுபோன்று 7 கலசங்களிலிருந்து வாதைகள் ஊற்றப்படும் போது அதே விதமான பிரச்சனைகள் இந்த பூமியில் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அர்மகதோன் யுத்தம் என்பது தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கத்தக்கதாக சாத்தானுடைய பிள்ளைகள் எடுக்கிற முயற்சியை காட்டுகிறது. அரசாங்கங்களும் மதவாதிகளும் மற்ற மனிதர்களும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய பிள்ளைகளை தாக்கி அழிக்கத்தக்கதாக பிரயாசம் எடுக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் எண்ணிக்கையில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் பலத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் மெய்யாக தேவனை மாத்திரமே தொழுகிறவர்களாக இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் மனதில் வைத்திருக்கலாம். எப்போது அந்த வெற்றி நமக்கு கிடைக்க முடியும்? நாம் கண்ணாடி கடல் அருகே நிற்க வேண்டும். கண்ணாடி கடல் சுட்டி காட்டுகிற அந்த தொட்டியில் இருந்த தண்ணீரினால் நாம் கழுவப்பட வேண்டும். தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவராலே நாம் சுத்தமாக்கப்பட வேண்டும். அப்படி சுத்தமாக்கப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? சார்லஸ் ஸ்டட் என்று ஒருவர் 19ஆம் நூற்றாண்டில் இருந்தார். அவர் ஒரு கிரிக்கெட் வீரர். பிறகு ஊழியத்தை செய்யத்தக்கதாக சீனாவுக்கு சென்றவர்.
அவருடைய அப்பா எட்வர்ட் ஸ்டட் என்பவர் பெரிய பணக்காரர், ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். டப்ளின் என்கிற இடத்துல நடந்த ஒரு கூட்டத்தில் ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். இந்த மாற்றமானது அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. இதை தன்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டார். அதற்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி தன்னுடைய நண்பர்கள் அனைவரையும் அழைத்தார். தூர இடத்திலிருந்து வந்த ஒரு நண்பர் புகை வண்டி நிலையம் வந்து சேர்ந்தபோது அவரை அழைத்து வருவதற்காக எட்வர்ட் ஸ்டட்டுடைய வேலைக்காரர் சென்றிருந்தார். தன்னை வரவேற்க வந்த வண்டியோட்டியிடம் எட்வர்ட் ஸ்டட்டுடைய நண்பர் ஒரு கேள்வி கேட்டார். அங்கே போய் என்ன மாற்றம் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவருக்கு முடியவில்லை. இங்கேயே கேட்டு விட வேண்டும் என்று ஆசைப்பட்டு, உன்னுடைய எஜமானனுக்கு என்ன ஆயிற்று? ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து விட்டது, உடனடியாக வா என்று என்னை அழைத்தானே, என்ன மாற்றம் ஏற்பட்டது, உனக்கு என்ன தெரியும் என்று அந்த வண்டிக்காரரிடத்தில் கேட்கிறார். அந்த வண்டிக்காரன் சொன்ன பதில் இதுதான். அவருக்கு அதே தோல் தான் இருக்கிறது, அதே உடல் தான் இருக்கிறது, ஆனால் உள்ளே ஏதோ மாற்றம் நிகழ்ந்து விட்டது. முன்பு வெறுத்ததையெல்லாம் இப்போது அவர் நேசிக்கிறார், முன்பு நேசித்ததையெல்லாம் இப்போது அவர் வெறுக்கிறார். இப்போது அவருடைய வாழ்க்கையில் அன்பு மாத்திரம்தான் பிரதானமானதாக தெரிகிறது, வேறு எதுவுமே அவருக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னானா. உங்களை பற்றி அவ்வாறு சொல்ல முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பினால் மாத்திரமே அப்படிப்பட்ட மாற்றம் நம்மளை நிகழ முடியும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மாற வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும், எங்களுடைய குணம் மாற வேண்டும். எங்களால் முடியாது ஆண்டவரே, எங்களால் முடியாது, நீரே மாற்றும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.